ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயிட் டாக்ஸ். ஒரு பொண்ணு அவள் காதலிச்சுன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி போய் நின்னா. அவருக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா அது, நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாளே அப்படின்னு அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாரு. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவும் பெருசாக தப்பு பண்ணலையே அப்படின்ட்டு, டேடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் நாங்கள் இங்கே 2 பேரும் வந்தோம்னு சொன்னான். அவர் என் கண்ணு முன்னாடியே நிற்காது இங்கேருந்து போன்னு கோவப்பட்டார். அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. அப்பா அவருக்கு இன்னும் வேலை எதுவும் இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் இங்கே தங்கிக்கிறோம், அவர் வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேணால் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோமே அப்படின்னு சொன்னான். அவர் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலாக இருக்குது, இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னார். அவள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு தனியாக வந்து வாழ ஆரம்பித்தா. வீடெல்லாம் பார்த்து அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 குழந்தை வேறு அவளுக்கு பிறந்தது. இந்த சமயத்தில் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அவங்க ஃபேமிலி சைடு யாருன்னு பார்த்தா அவளுடைய அங்கிள், அவளுடைய மாமா தான் வந்து அவளுக்கு எந்தெந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமோ இதெல்லாம் சப்போர்ட்டாக வந்திருந்தார் அவளுடைய ஃபேமிலி சைடில் இருந்து. அவள் கனவு கண்ட மாதிரிலாம் அவளுடைய கல்யாண வாழ்க்கை கிடையாது. அவங்க புருஷன்லாம் ஒழுங்காக பார்த்துக்கல, இவளே தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவன் வேற விட்டுட்டு ஓடிட்டான். இவன் இருக்கிறதே நடு ரோட்டில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். 2 குழந்தைங்களை வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்போது அவளுடைய அங்கிள் வந்து மறுபடியும் ஆறுதல் படுத்தினாங்க. நீ இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, குழந்தைங்க கேட்கும்போது நீ நல்லபடி வாழணும், நீ வைராகியத்தோடு முன்னேறணும், இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் எப்படி வாழ போகிறேன்னு அவள் கேட்க, ஏதோ பிஸ்னஸ் பண்ணு, நான் ரெஸ்டாரண்ட் வைக்கிட்டான்னு அவள் சொல்லும் போது அவர் கொஞ்சம் பணத்தை வேற கொடுத்தாரு. இந்த பணத்தை வச்சு நீ பிஸ்னஸ் டெவலப் பண்ண, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னார். அவள் வாங்கிக்கிட்டா. ராப்பகலாக உழைச்சா, நம்ம பெரிய லெவலுக்கு போகணும்னு சொல்லி அந்த பிஸ்னஸையும் டெவலப் பண்ணால் குழந்தைங்களும் நல்லாவே வளர்ந்தாங்க. அவள் மனசுக்குள்ளே நினச்சிப்பா அப்பப்போ, இந்த அங்கிள் நமக்கு எவ்வளோலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தானே, சரி அவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து நின்னேன், கோவம் தான் என்னை வந்து விரட்டினாரு, என் புருஷனே என்னை விட்டு போனால் நான் நடு ரோட்டில் இருந்தேன், அப்பயாவது வந்து பார்த்துக்கலாம்ல, அப்பயாவது என் புள்ளன்னு வந்து ஏற்றுக்கலாம்ல, ஒரு புள்ள பெற்று என்ன பிரயோஜனம், அப்படியே ரோட்டில் எல்லாம் வந்து விட்டுட்டான், அவன் செத்தாலும் நான் போக மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் அவளுக்கு இருந்துச்சு. அவளுடைய அங்கிள் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். உங்கள் அப்பா இறந்துட்டாருமா அப்படின்ட்டு. அது இதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயும் எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த ஆள் இருந்தாருன்னா இல்லைன்னா என்ன, அவர் இல்லைன்னு நினச்சி தான் நாங்கள் இப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நியூஸ் என்கிட்ட ஏன் அங்கிள் சொல்கிறீங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அவர் சொல்ல, இல்லைம்மா அவர் உயிரோடு இருக்கும்போது உனக்கு கோபங்கள் வந்து இருந்திருக்கலாம், இப்போ அவர் இறந்துட்டார், இப்போவும் அந்த கோபத்தோடு இருக்காது, அவருடைய இறுதி சடங்கில் சும்மாவது பேருக்கு கலந்துக்கோயேன் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். சரி அங்கிளே சொல்கிறாருன்ட்டு இவ்வளோ அந்த இறுதி சடங்கில் போய் கலந்துக்கிட்டா. நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறினாங்க இவர் சார் போயிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அவள் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் வரலையே. அந்த பாடின்னு தான் நினச்சா, அப்பான்லாம் நினைக்கல. இவன்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பொண்ணை ஒழுங்காக வச்சு காப்பாற்ற இவனுக்கு முடியல, அவளுடைய சந்தோஷத்துக்கு இவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தெரியலையே, போட்டோம் அப்படின்னு தான் அவன் வந்து நினச்சிட்டு இருந்தான். அந்த 13வது நாள் காரியத்தப்போ வந்து கலந்துக்கிட்டா. அந்த சமயத்தில் அவருடைய அங்கிள் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, இது உங்கள் அப்பா உனக்கு எழுதின லெட்டருமா, இப்படி படி அப்படின்னு வந்து சொல்ல உடனே சரி என்னதான் எழுதியிருக்காரு அந்த ஆளுன்னு ஓப்பன் பண்ணி அவள் படிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே மை டியர் டால்னு எழுதியிருந்தார். என் செல்ல பொம்மை, அப்பா மேலே இன்னும் கோபமாக இருக்கியாடா, அப்பா மேலே நீ கோவப்படாத ப்ளீஸ், அப்பாவை மன்னிச்சிரு, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க, இறந்ததுக்கப்புறம் அப்பா தான் உன்னை வந்து பார்த்துக்கிறதா இருந்துச்சு, நீ நைட்டு தூங்க மாட்டேன், திடீர்னு எந்திரிச்சு அம்மா வேணும்னு வந்து அடம்பிடிப்பேன், உன்னை சமாதானப்படுத்தி தூங்க வைக்க அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், நீ அப்பா சமைக்கிறத சாப்பிட்டு பிடிக்கலன்னு சொல்லுவேன், ஐயோ என் பொண்ணு இப்படி ஃபீல் பண்ணுறாளே, அவன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்துடாதா அப்படின்னு அது திரும்ப 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 சமைச்சு நல்லபடியாக சமைச்சு உனக்கு பரிமாறதே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஸ்கூலுக்கு போகும்போது கூட அழுவேன், நான் ஏதோ உன்னை விட்டுட்டு போயிடணும் பயப்படுவேன், ஆனால் நான் ஜன்னல் ஓரத்தில் இருந்தே பார்ப்பேன், உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பேன், நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கேன் நீ படி அப்படின்லாம் வந்து நான் சொல்லுவேன், எக்ஸாமுக்கெல்லாம் நானும் நீயும் ஒன்றா தான் இருப்போம், நான் உனக்கு எவ்வளோ ப்ரிப்ரேஷன் அப்போல்லாம் கூட இருப்பேன், டீ எல்லாம் வந்து போட்டு கொடுப்பேன், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன், உனக்கு உடம்பு முடியாதப்போ நீ படுற வேதனையை விட நான் படுற வேதனை எப்படி இருக்கும் உனக்கு தெரியாது, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உனக்கு நம்பிக்கை கொடுப்பேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்படி இருக்கும்பொழுது நீ ஒருத்தனை லவ் பண்ணுற விஷயம் கூட எனக்கு சொல்லாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணி என் முன்னாடி வந்து நின்று அது என்னால் ஏற்றுக்க முடியல. காரணம் என்னன்னா, நான் உன் கல்யாணத்தை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சேன், சார் பாரு எப்படி தடபுடலாக கல்யாணம் பண்ணாருன்ட்டு எல்லாரும் பேசணும் நான் வந்து விருப்பப்பட்டேன், அது உடஞ்சி போனது என்னால் உடனே ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் என் பொண்ணு ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்காரு, அவர் எந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளைன்னு நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணேன், அப்போவே எனக்கு தெரிஞ்சுது அவர் சரி கிடையாது அப்படின்ட்டு. உங்கள் அங்கிள் மூலிமா நான் சில சமயங்கள்லாம் வந்து விசாரிப்பேன், நீ என்ன போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் நினச்சேன் உங்கள் அங்கிள் மூலிமா நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் குழந்தைங்கள்லாம் நம்ம கூட வந்துடுவீங்க அப்படின்லாம் நான் முயற்சி பண்ணேன். அப்போ உங்கள் புருஷன் கூட இருக்கும்போது அந்த ஆள் பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, நீ அங்கிள் கிட்ட சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், அவனும் விட்டுட்டு ஓடிட்டான் உன் ஹஸ்பண்டு, அப்போ நீ தனியாக இருக்கும்போது வந்து நான் நினச்சேன் இப்போ கூப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, நானும் ஒரு நாள் நான் உன்னை விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த உலகத்தில் விட்டு,
ஆனால் அந்த சமயத்துலையும் நீ வந்து ஸ்ட்ராங்காக ஒரு லெவலில் இருக்கணும், உனக்கு தன்னம்பிக்கையோடு நீ வந்து முயற்சி பண்ணி மேலே வரணும், இன்னும் நீ குழந்தையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன் அங்கிள் வச்சு எதனா பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு வந்து நான் சொல்ல பார்த்தேன். நீ ரெஸ்டாரண்ட்ன உடனே உனக்கு அங்கிள் கொஞ்சம் காசு தந்தார் இல்லையா, அது என்னுடைய சேவிங்ஸ் தான்டா, அப்பா தான் கொடுத்து உனக்கு பிஸ்னஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண இது பண்ணேன். எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், என் பொண்ணு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கா, அங்கே போங்க அப்படிலாம் நான் வந்து பேசியிருக்கேன். ஆனால் அப்பா மேலே இதுக்கப்புறம்லாம் கோவப்படாத ப்ளீஸ். உனக்கு அப்பா கல்யாணத்துக்கு சில நகைலாம் சேர்த்து வச்சுருந்தேன், அம்மாவோட நகை எல்லாமே வந்து ஷெல்ஃபில் இருக்குது, அங்கே ஒரு பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பாரு. சொத்தெல்லாம் எழுதிட்டேன், பசங்களுக்கெல்லாம் நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ, நீ கவலைப்படாத, எல்லாமே உன் பேரில் தான் இருக்குது, அப்பா மன்னிச்சிரு, வித் லவ் அப்பான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த லெட்டரை ஃபினிஷ் பண்ணார். இவளும் போய் அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா, இவ சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்துருக்கா, ஒரு பொம்மை மாதிரி போட்டு ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு வந்து இது பண்ணியிருக்கா. சின்ன வயசில் அவங்க அப்பா மேலே அப்படி ஒரு பாசம் இருந்திருக்கு, அதை மறந்துட்டா. இப்படி ஒரு லவ் வந்தவொடனே எல்லாத்தையும் மறந்து அப்போ அழ ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் பார்த்து. அவங்க அங்கிளும் வந்து ஆமாம்மா அப்பா சொல்லி தான் எல்லாம் நான் வந்து பண்ணேன், நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம், உன்னை புருஷனோடவே கூப்பிட்டு வந்து ஏதாவது பண்ணலான்னு வந்து பார்த்தா அப்போ நீ வீம்பு பிடிச்ச, நீ முரண்டு பிடிச்ச அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அவர் ரியலைஸ் பண்ணான், பெற்றவங்க அவங்களால வந்து அவங்க பசங்க மேலே ஒரு அன்பு காமிக்கிறது என்றைக்குமே நிப்பாட்டவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்சிருக்க லவ் வந்து என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது. அது நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்ம மேலே ஒரு அந்த இது வந்து ஸ்டாப் ஆகாது. சிலர்லாம் ஒரு நம்ம லவ் பண்ணுறோன்னா அந்த லவ் பிரியுதுன்னா அது காரணம் பேரண்ட்ஸ் கிடையாது, அந்த லவ்வர்ஸ் தான். 100% பிரியுறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க மட்டும் பிடிவாதமாக அவங்க லவ்வுக்காக 2 பேரும் ஒன்றா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் அதை பிரிக்கவே முடியாது. இருந்து சாதிக்கணும், நான் இவன் தான் லவ் பண்ணுறேன். அவங்க அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் விசாரிக்க, நம்ம பசங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்ற விஷயம் கூட வந்து ஆராயாமல் இருப்பாங்க பேரண்ட்ஸ். கண்டிப்பாக அவங்க வந்து இறங்கி விசாரிக்கும் போது அதுக்கு ஒர்த்தானால்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அதை திருத்திக்கிற மாதிரி அந்த 2 பேரும் லவ்வர்ஸ் வந்து அதுக்கு தயார் இருக்கணும். அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் நெகட்டிவ்ஸ் இருக்குது, இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணி வாழ்கிறதுக்காக அவங்க முயற்சிகளை வந்து எடுக்கணும். பயப்படுவாங்க, ஸோ நம்மளை பற்றி இப்படிலாம் விசாரிக்கிறாங்களா, நம்ம சரிக்கிற வருத்தம் போது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன இது, அப்பவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல பேரண்ட்ஸு. அதுதான் அவங்களால அந்த அன்பை வந்து அவங்க கொடுக்காம இருக்க முடியாது. இது அவங்க ஷாக்கிங்காக, என்னடா இது நம்ம ஒரு கனவோடு இருந்தோம், நம்ம கனவுல மண்ணவாரி போட்டாங்கன்ற ஒரு இதில் தான் ஆரம்பத்தில் வந்து அவங்க எதிர்க்கிறது. என்ன கேட்டால் அந்த 2 பேரும் பிரிகிறாங்கன்னா அது காரணம் காதலர்கள் தான் வந்து, தவிர அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எதனா ஆரம்பத்தில் அவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சில விஷயங்கள் சொல்லலாம், 2 பேரும் திருத்திக்கிட்டு கரெக்டாக இருக்காங்கன்னும் போது அதை சேர்த்து வைக்கணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. பெற்றவங்களுக்கு அவங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ்க்கு அவங்க மரியாதை போகிறதுக்கு எதிரான காதலா, அப்படி இல்லை அவங்க மட்டுமே டிசிஷன் எடுத்த அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டால் காதலுடன் கூடிய அரேஞ்ச் மேரேஜ் தான் சிறந்ததுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா லவ் மேரேஜ்னாவே அது வந்து ஆனந்தத்தை தரும். இதே லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னா பேரானந்தத்தை தரும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. பேரண்ட்ஸோட சம்மதத்தோட எதாக இருந்தாலும் பண்ண பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ஸ்டோரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது டானி டார்கோன்ற படத்தோட கதை தான். அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.